Okay, the recording is on. We are going to be doing a portrait. சரியா? இப்போ portrait செய்கிறோம் அப்படின்னா என்ன ப்ரொப்போர்ஷன்ஸ் கிளியராக நமக்கு வந்து பார்த்த உடனே தெரியுது. தலையோடைய டாப்லேருந்து சின்னுடைய எண்டு வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் அது 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சோன்னா ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட ஐப்ரோ லெவலில் இருக்கிறது தெரியுது. சரியா? இப்போ நோஸ்லேருந்து ஐப்ரோ வரைக்கும் ஒன்று, அப்படி அப்புறம் ஐப்ரோலேருந்து மேலே இன்னொரு பார்ட்டு, நோஸ்லேருந்து சின்ன வரைக்கும் ஒரு பார்ட்டு, 4 பார்ட்டாக இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். ப்ரோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் ப்ரோன்றது வந்து ஹேரோடைய டாப்புக்கு வருது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த 3 பார்ட்டை ஒரு சர்க்கிளாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து இப்போ ப்ரொஃபைல் ஒன்று வரைச்சி பார்க்க போகிறோம். சரியா? நான் இந்த இடத்துல ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டு ப்ரொஃபைலோடைய ஃபீச்சர்ஸை வந்து நான் லேசாக இந்த இடத்துல வரைஞ்சி காட்ட போகிறேன். சரியா? ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கிறோம். சரி, இந்த இடத்துல வரவுமா இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் மேலே விட்டுறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே விட்டுறோம். இந்த இடத்து வரைக்கும் ஃபேஸ் வருதுன்றதை வச்சுக்கிறோம். கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கிறோம். இது 4 பார்ட்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இதுதான் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் ஒன்று போடுங்க. சர்க்கிள் போடுறதுக்கு ஒரு மெத்தடு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சர்க்கிள் போடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டு அந்த ஸ்கொயரை வேர்ட்டிக்கலாக 2 ஹாஃபாக பிரிக்கிறோம், ஹரிசான்டலாக 2 ஹாஃபாக பிரிக்கிறோம். அப்படி போடுவோம். நான் இப்போ நான் போடலை. அப்படி ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது, தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ அப்படி போட்டுட்டு அந்த குவார்ட்டர், இந்த குவார்ட்டர் கர்வ், இந்த குவார்ட்டர் ஒரு கர்வ், இந்த குவார்ட்டர் ஒரு கர்வ்னு சொல்லிட்டு போட்டு நம்ம யூஸ்வலாக பிரிப்போம். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, ரெக்கார்டிங்கில் நான் வந்து திரும்ப லேசாக டார்க் ஆக்கிட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். ஆச்சா? ஓகே, சர்க்கிள் தெரியுது. இது அப்ராக்சிமேட் சென்டராக வந்துடுது. சரியா? இது வந்து சென்டராக வந்துடுது. சென்டரை வந்து லேசாக நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டோம்னா இதோடைய டாப்லேருந்து, அதோடைய டாப் வந்து அந்த இடத்துக்கு வருது, டாப்லேருந்து இதோடைய பாட்டம் வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுன்னா இதை வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறோன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்படி ஒரு பார்ட்டு கிட்டத்தட்ட இதோடைய 3 பார்ட்ஸ் எக்ஸாக்டான நான் சொல்லலை, அப்ராக்சிமேட்லி 3 பார்ட்ஸாக பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ அங்கே ஒரு பார்ட் வச்சிங்கன்னா அது ஒரு பார்ட்டுன்னு வச்சிங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக தான் வரும்னு சொல்கிறதுக்கும் இல்லை, இல்லையா? ஜென்ரலாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படி ட்ராப் பண்ணுறோம். சரியா? நான் லேசாக ஸ்லாண்டிங்காக வச்சு வெர்டிக்கல் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம். இங்கேருந்தும் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு பார்ட்டை நம்ம கீழே வந்து லேசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா எவ்வளோ தூரத்துக்கு வருது, அவ்வளோ கிட்டத்தட்ட கரெக்டாக தான் போட்டிருக்கணும், அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வருதுன்னு வச்சு இந்த லைனை வந்து நீங்கள் வந்து கீழே கொண்டு வந்துடுறீங்க. இது ஹாஃப் வே லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல தான் ஐப்ரோ வரும். சரியா? ஐப்ரோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐப்ரோ வந்து எட்ஜ் வரைக்கும் வருது. பர்ஃபெக்ட் ப்ரொஃபைலாக இருந்துச்சு. ப்ரொஃபைல் ஹாஃப் ஃபேஸை வந்து நம்ம ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் இல்லையா? சைடு ப்ரொஃபைலில் சைடு ஃபேஸ் ப்ரொஃபைல் போர்ட்ரேட். சைட் வியூ. சைட் வியூன்றது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது கிடையாது, ஆர்டிஸ்டிக்கல் சொல்கிறது இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இது எழுதுகிறோம். சைட் வியூ. சரியா? இந்த இடத்துல ப்ரோ கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ப்ரோ வந்து அந்த இடத்துல ப்ரோ வரும், அந்த எட்ஜ் வரைக்கும் போயிடும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல உள்ளே போக போது இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் வருது, அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். இது நெற்றியை வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் அங்கே பார்க்குறதுக்கு கஷ்டம்.
நோஸ் வந்து வெளியில் வந்துடுது. நோஸ் இந்த லெவல் வரைக்கும் வரும். இப்போ வந்து என்ன வருது நமக்கு, இங்கேருந்து டாப்பில் இருந்து ஆரம்பிக்குது. 1 2 3 4 பிரேக்ஸ் ஒன்று கொடுக்குறோம் நம்ம. இங்கேருந்து நோஸ் வந்து வெளியில் வந்துடுது. எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் வருதுன்றது ஒரு ஒரு ஃபீச்சரை பொறுத்தது இல்லையா. சிலருக்கு நல்ல நீளமான நோஸ் இருக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும், சிலருக்கு ரொம்பவே சிறுசாகவும் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து இங்கே வந்து இதை 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறோம். இங்கே வந்து அப்பர் லிப் வந்து சேருது. இது 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். இது நம்ம வந்து பார்ட்ஸாக பிரிக்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியாக்காக தான். இப்படித்தான் கரெக்டாக எல்லாருடைய ஃபேஸ் இருக்குன்றது இல்லை, அது இல்லை உண்மை. சரியா, அப்ராக்சிமேட்டாக. இப்போ வந்து என்னன்னா, இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிக்கும் ஃபேஸ். நோஸ் எப்படி வருது, நம்ம இங்கேயே எடுத்துக்கிட்டோம். நான் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். இந்த இடத்துல ஐப்ரோ வர்றதோடைய ஐப்ரோ வந்து அப்படி வந்து அப்படி கீழே இறங்கிடுது. ஐப்ரோ சைஸ் எல்லாம் வந்து அப்ராக்சிமேஷனில் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சைஸில் இருக்குதுன்றப்ப அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஐப்ரோ வந்து அந்த இடத்துல வந்து முடியுது. அந்த இடத்துல நோஸ் கீழே போகுது. கீழே போய் லேசாக ஒரு மேடாகி திரும்ப கீழே இறங்கி லேசாக திரும்ப மேடாகி அப்படி வந்துடுது. இந்த இடத்துல நோஸ் வந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல மேலே பார்த்துட்டு இருக்கு, இங்கே சைடில் போகுது. அதாவது இந்த இடம் வந்து கீழே போயிடுது. இந்த இடம் நேரில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கும். ஃபேஸ் இந்த இடத்துல இப்படி திரும்பிட்டு இருக்கு, இது இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு, ஸ்லாண்டிங். இது கீழ்ப்பக்கமாக திரும்பிக்கிட்டு இருக்கு இந்த இடம். சரியா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், லிப்ஸு வந்து இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. இந்த லைனை விட்டு கொஞ்சம் உள்ளே போய் அந்த இடத்துல வந்து நாசி துவாரம்ன்றோம், நாஸ்ட்ரில் அப்படின்றோம் இல்லையா. அதுக்கு கீழே போய் இது உள்ளே போயிடுது. அப்படி வந்து டார்க்காக இருக்காது. இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் மர்ஜ் ஆகி அங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகுது நோஸ். ஐப்ரோ, கீழே வெளியில் போக ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல கரெக்டாக ப்ரோவிலேருந்து நோஸ் வரைக்கும் காது வரும். காதோடைய ஷேப் எப்படி வரைகிறோம் நம்ம, அப்படி போட்டு ஒரு இன்வெர்டட் சி ஒன்று போட்டுறோம். சரியா, நான் காதை வந்து இதிலேயே வரையலைன்னா இங்கே வந்து நான் நோஸை வரைஞ்சி காட்டிடுறேன். அந்த இடத்துல ஹோல் வந்துடுது. சரியா, அப்படி வருது. இந்த இடம் கீழே போயிடுது. அந்த இடம் வளைஞ்சிருது இல்லையா. இப்போ சின்ன கொஞ்சம் கீழே தான் வருது, காதுக்கு போய் சேருது. கொஞ்சம் பின்னாடி போகும்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா காதை அவ்வளோ தூரத்துக்கு வைக்காமல் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இங்கேருந்து போய் எப்படி போகுதுன்றது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிருங்க, இதை சென்டர்லேருந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிருங்க. இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குன்றதை வந்து நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குன்னா, அதை மறந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியாது. சரியா, இப்போ நம்ம கண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி காது அதில் லேசாக செஞ்சுருவோம். நம்ம அந்த இடத்துல ஒரு மடிப்பு ஒன்று உள்ளே போகுது, அந்த மடிப்பு இங்கே வந்து காண போயிடுது. இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொட்ரூஷன் இருக்குது. காதில் ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது வந்து, ஏன் வந்து சவுண்டு வந்து நமக்கு இப்படி கேட்குது, டிஸ்டன்ஸ் தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னா காதில் இவ்வளவு ஷேப் இருக்கிறதுனால தான். இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அந்த பள்ளம் அப்படியே வந்து காணாம போயிடுது. இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பள்ளமாக இருக்குது. சரியா, அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பள்ளமாக இருக்குது. அப்படியே வந்து அது வந்து அங்கே அப்படி வந்து சேருது. இந்த இடம் பள்ளமாக இருக்குது.
சரியா? இப்படி இப்படி வந்து சேர்ந்துருது. இயர் லோபை ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா சரி. அப்போ ஐ வந்து எப்படி இருக்குன்னா கண்ணு திறந்துருக்குன்னு வச்சுக்கிறோம். இது வந்து அப்பர் ஐ லிட், புருவத்துக்கு கீழே இந்த இடத்துல வந்து அப்படி வந்துடுது, கீழே அப்படி வந்துடுது. இது அப்பர் ஐ லிட். கண் எப்படி இருக்கும்? கருவிழி, கருவிழி. அங்கே வந்து ஐரிஸ், இது பியூப்பிள். உள்ளே வந்து அந்த டாட்டா தெரியறது ஐரிஸ். இதோட பளபளன்னு இருக்கிறதுனால ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பக்கத்தில் கொஞ்சம் டார்க்காகவும் இந்த சைடில் கொஞ்சம் லைட்டராகவும் அப்படி வந்துடுது. இது வந்து டியர் கிளாண்டு, கண்ணை வந்து அப்படி வந்து ஜாயின் பண்ணுது இல்லையா? அது வந்து அப்பர் ஐலைட். சரிதானா நான் சொல்லிட்டு வர்றது? விளங்குதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நமக்கு ஐ லேஷஸ் வருது. இப்போல்லாம் வெளியே போகும். இப்போ அந்த இது வந்து இந்த இடம் வந்து இங்கே வந்து லேசாக டார்க்காக தெரியும். அங்கே வந்து இங்கே நல்லாவே டார்க்காக இருக்குது. அப்படி டார்க்காக இருக்குது. அதாவது என்னன்னா இப்போ நான் இந்த இடத்துல அதை போட்டு காட்டுறேன். இது ஐப்ரோ கொஞ்சம் உயர்த்திடுறேன். ஐப்ரோடைய முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாண்ட் ஆகிட்டே போய் அப்படியே போய் அங்கே வந்துடுது. சரியா? இப்போ இந்த இடத்துல லைட்டு நிறையா விழுகுது, இந்த இடத்துல ஷேடோ விழுகுது. முன்னாடி இருந்த லைட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷேடோ விழுகுது. அப்பர் லிப்பு கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்கும். ஸ்கின்னுடைய கலரே அப்பர் லிப் வந்து கொஞ்சம் டார்க்கராகவும் லோயர் லிப்பு கொஞ்சம் லைட்டராகவும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்று வந்துடுது, அங்கே ஹைலைட் வந்துடுது. அப்பர் லிப் கொஞ்சம் வெளியில் தூக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று விழுகுது. இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று வருது. இங்கே ஒரு பள்ளம் ஒன்று வருது. இந்த இடத்துல நெத்தி வந்து டர்ன் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல நெத்தி வந்து ஃபோர் ஹெட் வந்து டர்ன் ஆகுது. நெற்றி அப்படின்னா தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஓகே. அப்படி டர்ன், இந்த இடத்துல வந்து ஷேடோ வந்துடுது. இந்த இடம் முன்னாடி இருக்கு. இங்கே ஹேர் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி உள்ளே போகுது, போயிட்டு வெளியில் வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து விஸ்கஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? விஸ்கஸ் வந்துடுது. சரியா? முகத்தோடைய ஷேடோ கழுத்தில் விடுக்கும் இல்லையா? ஹேரை வந்து ஓரளவுக்கு டார்க் ஆக்கிடுறேன். ஃபுல்லாக டார்க் ஆக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து கொஞ்சம் லைட்டாகவே விடுறேன். இப்போ இந்த இடத்துல ஷேடோ ஒன்று வருது, இந்த இடத்துல லைட்டாகி அங்கே அப்படி வந்து
இந்த இடத்துல லைட் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஆகி இங்கே கொஞ்சம் டார்க் ஆகிடுது, நல்லாவே டார்க் ஆகி அப்படி மேலே வந்துடுது. இது ரொம்ப சாதாரணமாக வரைஞ்சிட்டு போயாச்சு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இதை வரைஞ்சி ஒரு தடவை இதை பார்த்து வரைஞ்சிட்டு இன்னொரு தடவை நீங்களாக வரைஞ்சி பாருங்கள். அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்து வரைஞ்சி பாருங்கள். எப்பயுமே ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சு வரைஞ்சி பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஹேபிட். யாராவது வரைஞ்சிருக்கிறத பார்த்து வரைகிறது வந்து ப்ராக்டிஸ்க்காக, அதை எப்படி அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோகிராஃபை பார்த்து நீங்கள் வரைகிறப்ப தான் உங்களுக்கு அதோடைய ஆக்சுவல் டெப்த்து என்னன்றது வழங்கும். லைட் அண்ட் ஷேட் வைக்கும்போது யூஸ்வலாக நம்ம ஆர்டிஸ்டிக்காக நம்ம வரைகிறப்ப கையை வச்சு தேய்க்காமல் இப்படி லைன்ஸை வச்சே தான் நம்ம ஷேடோ கொடுப்போம். அது 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 ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடுறது நல்லது. இப்போ டயகனலாக இருக்கிறது ஷேடோ. லைட்டில் வந்து ஷேடோ வந்து டயகனலாக நம்ம கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறது. மற்ற இப்படி லைன்ஸ் போடுறாங்க சரிங்களா, அது வந்து ஃபார்ம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார்ம். முடி எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம வந்து இதை ஃபார்மாக வந்து காட்டுறோம். நான் சிம்பிளிஃபைடாக முடிச்சிடுறதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். சரியா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மேடத்திட்ட கேளுங்க. எங்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், டிஎம் பண்ணுங்கள். சரியா? ஓகே. எப்பயுமே கையெழுத்து போட்டு டேட் போட்டுறது ஒரு நல்ல பழக்கம். இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி இல்லையா? இன்றைக்கி 3/12/25. ஓகே, தேங்க்யூ.